காலிஃப்ளவர் பக்கோடா. காலிஃப்ளவர் பக்கோடானா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா அப்படியே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவரை நம்ம நல்லா கொஞ்சம் பெருசும் இல்லாமல் சிறுசும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அதே மாதிரி அதை கட் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம கேஸில் அதுக்கு தேவையான தண்ணி, அதை வாஷ் பண்ணணும். அதுக்காக தேவையான தண்ணி வச்சுக்கணுங்க. அந்த தண்ணி வந்து நல்லா சூடேறி அதை கொதிக்க வர நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுணுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் போடணும். போட்டு ஒரு 2 செகண்டில் நம்ம அதை எடுத்துடணும். இல்லைன்னா நல்லா ஃபுல்லாக வெந்துடும். நம்ம வந்து பக்கோடா செய்யும் போது அது ஒரு மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது, டேஸ்ட் இருக்காது, கிறிஸ்பியாகவும் இருக்காது. அதனால் நம்ம போட்டு 1 செகண்ட்லேயே நம்ம எடுத்து அதை வடிகட்டி நம்ம வச்சுக்கணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் வாங்க. மசாலா வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு, அதுக்கப்புறமா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவும் போடலாம். நாங்கள் போடலை, ஏன்னா எங்கக்கிட்ட இல்லை, அதனால் நாங்கள் போடலைங்க. அரிசி மாவு போடணும். அதுக்கப்புறமா சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறமா 65 மசாலா போட்டு, அதுக்கப்புறம் சால்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. அது நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா காலிஃப்ளவரு, அதை போட்டு நம்ம நல்லா அதை அப்ளை பண்ணிக்கணுங்க. நல்லா அதை காலிஃப்ளவர் மேலே நல்லா அந்த மசாலா வந்து பிடிச்சிக்கணுங்க. அந்த கடல மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காலிஃப்ளவருங்க. அந்த ஒரு காலிஃப்ளவருக்கு எவ்வளோ போடணுன்னாக்கா ஒரு 2 ஸ்பூன் போடணுங்க. 2 ஸ்பூன் கடல மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறமா மீதி எல்லாமே 2 ஸ்பூன் போட்டோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு அதே மாதிரி தேவையான அளவுங்க போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு காலிஃப்ளவர் போட்டு நல்லா அதை இது பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் நாங்கள் வச்சிட்டோங்க. ஏன்னா எங்கள் பேரை இன்னும் வரல, அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. அவன் வந்தவுடனே எண்ணெய் காஞ்சதும் சூடாக போட்டு எடுத்துருவோங்க. இப்போ அவன் வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவன் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வருவான். அதுக்குள்ளேயே நாங்கள் எண்ணெய் கடாயை வச்சிட்டோங்க. எண்ணெய் கடாயை வச்சோன்னே எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. சூடாகாமல் போடக்கூடாது, நல்லாவே இருக்காது. நல்லா எண்ணெய் காஞ்சதுமே போட்டு எடுத்தாங்க. என்ன ஒரு டேஸ்ட்டு தெரியுங்களா? அந்த மசாலா வந்து எண்ணெயில் வந்து கரையவே கரையாதுங்க. அந்த மசாலா உதிராமல் அந்த காலிஃப்ளவர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான மசாலா நம்ம போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குங்க. செஞ்சு முடித்த உடனே எங்கள் பேத்தி தாங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அண்ணனுக்கு அப்புறமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தாங்க ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு போய் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. எங்கள் பேரனுக்கும் அதே மாதிரி சுட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே போட்டு செய்யுங்க, அருமையாக வருங்க. நாங்கள் எப்போ செஞ்சாலும் இதே மாதிரி தாங்க இருக்கும். இதே டேஸ்ட்டு, இதே கிறிஸ்பியோடு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.